வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சனிக்கிழமை தமிழகத்தை கடுமையான கடனில் தள்ளியதற்காக திமுக அரசை விமர்சித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் நிர்வாகம் மொத்தம் 4 லட்சம் ரூபாய் கோடி கடனை சேர்த்துள்ளது. இந்த சுமையை அடைக்க பொதுமக்களின் பணம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். மேலும் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இப்போது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் கடனுடன் பிறக்கிறது என்றும் அவர் வியத்தகு முறையில் சுட்டிக்காட்டினார். நாகப்பட்டினத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை சந்திப்போம் என்ற தலைப்பில் 2 நாள் பிரச்சாரத்தின் போது வேதாரண்யத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் உரையாற்றிய பழனிசாமி, வரவிருக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் வாய்ப்புகள் மீது வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். 200 இடங்களை வெல்லும் என்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கூற்றை நேரடியாக கண்டித்த பழனிசாமி, ஸ்டாலினின் கனவு ஒரு கானல் நீராகவே இருக்கும், அதிமுக கூட்டணி 210 இடங்களை வெல்லும் என்று பதிலளித்தார். முன்னதாக நாகப்பட்டினம் நகரில் ஆற்றிய உரையில் இறுதிப் பகுதிகள் உட்பட பல மாவட்டங்களுக்கு சுத்தமான குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன விநியோகத்தை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட தடைப்பட்ட நடந்தா வாழை காவிரி திட்டத்தை பழனிசாமி குறிப்பிட்டார். இந்த திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது என்றும் மத்திய அரசிடமிருந்து ஒப்புதல் கூட பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த திட்டத்தை செயல்படுத்த எந்தவொரு கணிசமான நடவடிக்கைகளையும் எடுக்க தவறியதற்காக தற்போதைய திமுக அரசை பழனிசாமி விமர்சித்தார். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஒரு முக்கிய முயற்சியை ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாகம் புறக்கணித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்த முன்னாள் முதல்வர், அதிமுக அரசு காவிரி நீர் திட்டத்தை நிறைவு செய்யும் என்றும் தேக்கமடைந்த பிற வளர்ச்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். திமுக ஆட்சியின் கீழ் நிதி மற்றும் மேம்பாட்டு பின்னடைவுகள் என்று அவர் குறிப்பிட்டதை மாற்றுவதற்கான ஒரே சாத்தியமான மாற்றாக தனது கட்சியை நிலைநிறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.